Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பர்மா தட்டையான பேஜோ இது அத்தோ சூப்ஸ்லலாம் சேர்ப்பாங்க. ஏன் அப்படியே ஸ்நாக்காக கூட சாப்பிடலாம். இது ஈஸியாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். If you like my video, give a big thumbs up and don't forget to click on the bell icon. ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இதை மினிமம் ஒரு 5 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கடலை மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து அதை மிக்சியில் கோர்ஸாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபைனாக சாப் பண்ண பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அரிசி மாவும் கடலைப்பருப்பும் சேர்த்து 1.5 கப்பு அதே அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். அதாவது 1.5 கப் தண்ணி சேர்த்து ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி ஃப்ளோயிங்காக இருக்கணும். உப்பும் காரமும் செக் பண்ணி வேணும்னா சேர்த்துக்கோங்க. பேனில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மாவை நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து ஊற்றுங்க, இல்லைனா கடலைப்பருப்பு கீழேயே தங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பேஜோவை அத்தோவில் உடச்சி தான் சேர்த்துப்பாங்க. அதனால் ஷேப் முக்கியம் இல்லை, நல்லா கிறிஸ்பாக வரணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு, இதை எடுத்துடலாம். இன்னொரு மெத்தடில் ட்ரை பண்ணலாம். தோசை தவாவை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக மாவை சேர்த்துக்கலாம். தோசை தவாவில் 2 நிமிஷம் குக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்கிறதுனால எண்ணெய் நிறைய குடிக்காது, அதே சமயத்தில் பிரிஞ்சும் போகாது. ஃப்ரை பண்ண போகிறதுனால எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். திருப்பி போட்டு இன்னொரு சைடும் 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 சைடு நல்லா குக் ஆனதும் நம்ம ஃப்ரையிங் பேனில் போட்டு நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் செதறாது, அதே சமயத்தில் எண்ணெயும் கம்மியாக குடிக்கும். நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி இன்னொரு சைடும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் சத்தம் அடங்கினதும் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் தோசை தவாவில் குக் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பர்மா தட்டையான பேஜோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அத்தோவில் மட்டும் இல்லை, நம்ம இன்ஸ்டன்ட் ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching. Like, share and subscribe. Follow us on YouTube, Facebook and Instagram.